شنا إسرائيل أدوناي إلهينا أدوناي حد أدوناي தந்திரம் செழிப்பாய் மாறிவிடும், வறண்ட உன் வாழ்வு வளமாகும். வனாந்திரம் செழிப்பாய் மாறிவிடும், வறண்ட உன் வாழ்வு வளமாகும். வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வல்லவர் இயேசுவால் எல்லாம் கூடும். வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், வல்லவர் இயேசுவால் எல்லாம் கூடும். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் மாபெரும் காரியம் செய்திடுவார். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் மாபெரும் காரியம் செய்திடுவார். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கிருபையாக ஒரு வருஷத்தை நமக்கு கொடுத்து இந்த மூன்றாவது பரிசுத்த நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்கும்படியாக பலிபீடத்தில் நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். அப்படி கொஞ்சம் எழும்பி நிற்போமா? தேங்க்யூ லார்ட். பலிபீடத்தில் என்ன ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்க. பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த அக்னியினால என்னை நிரப்பி என் சுயங்களை சாகடிங்க, மாம்சத்தை சாகடிங்க. உமக்கு ஏற்ற பாத்திரமாய் வணைந்து கொள்ளும். நீ நிரப்புகிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றிவிடும். பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. தேங்க்யூ. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே.
பலிபீடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்கிறது மாத்திரம் அல்ல, என்னுடைய சுயங்கள் சாவடிக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி வந்து நாங்கள் அங்கீகரிக்கப்படும்படியாக ஒரு பரிசுத்த அக்கினியினால் எங்களை சுட்டரித்து, ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தாவின் அக்கினியினால் எங்களை நிரப்பும்படியா புதிய வருஷத்திலே தேவன் ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஓலா பாக்க துடா மாக்க துடா மாக்க துராலா பாஷிலி பாக்க துரவடா குதுரவடா கமன குதுடா மாக்க துரவடா குதுடா பாஷிலி பாக்க துடானா மாக்க துரவடா குதுடவடா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஓலா பாஷிபா கதுடா மனா கதுடா மனா கதுடா கதுரா மனா கதுடா கதுரா மனா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். புதிய காரியங்களை செய்வேன். புதிய பாதையில நடத்துவேன். ஓலா பாக்க துராமலா கதுடா பாக்க துராமலா கதுடா பாக்க துராமலா ஓலா பாக்க துரா பாக்க துராமலா ஷிரே பாக்க துராமலா பாக்க துராமலா. உன்னை இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு முகாந்திரம் உண்டு. என் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை அழைத்தேன், பேர் சொல்லி அழைத்தேன், தெரிந்து கொண்டேன், அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். என் சித்தத்தை செய்யும்படியாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் உனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன், வழக்காடி கொண்டிருக்கிறேன், யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஜெயம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் வைராக்கியம் உள்ளவராயிருக்கிறேன். நான் மரண பரியந்த என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது போல தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான்.
அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறேன். உம்முடைய ஆலோசனைபடியே நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திராம் 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 சோத்திராம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் செய்கிற ஆராதனை பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலுக்கு ஒத்திருக்கிறது. கண்களை மூடி பயபக்தியோடு கூட இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல். ஆராதனை துதிகள் சோத்திரங்கள் பரலோகத்தின் சாயல், வல்லமையும் ஆட்சிமை பரிசுத்தமே பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல். தேவன் வாசம் செய்யும் ஸ்தலம் இதுவே, தேவ ஜனம் கூடும் இடம் இதுவே, தேவன் வாசம் செய்யும் ஸ்தலம் இதுவே, தேவ ஜனம் கூடும் இடம் இதுவே, இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல். தேவ ஆவியானவர் உச்சப்படுவார், தேவ ஜனம் மகிமையால் நிரப்பப்படும், தேவ ஆவியானவர் உச்சப்படுவார், தேவ ஜனம் மகிமையால் நிரப்பப்படும், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல். பரிசுத்தவான்கள் பாடி மகிழ்வார், தூதர்கள் சூழ நின்று வாழ்த்து கூறுவார். பரிசுத்தவான்கள் பாடி மகிழ்வார், தூதர்கள் சூழ நின்று வாழ்த்து கூறுவார், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல். மணவாளன் இயேசு வருகின்றார், மணவாட்டி சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசு வருகின்றார், மணவாட்டி சபையே ஆயத்தப்படு, இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல். ஆராதனை துதிகள் சோத்திரங்கள் பரலோகத்தின் சாயல், வல்லமையும் ஆட்சிமை பரிசுத்தமே பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல், இது பரலோகத்தின் சாயல். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.
எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எல்லா மகிமைக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கணத்துக்கும் பாத்திரரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கன்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது
கன மகிமையும் புகழ்ச்சியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே செலுத்தி உம்மை ஆராதனை செய்து தொழுது கொள்கிறோம். உம் பாதங்களை முத்தமிடுகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைவடிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு அருமையான பாஸ்டர் ரஞ்சித் அவர்களை, அன்பு சகோதரர் அவர்களை சந்திக்கவும், இந்த நாளில் இப்படியாக உங்கள் மத்தியில் தேவ செய்தியை கொண்டு வரும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். கர்த்தர் சீயோனிலிருந்து கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பார் என்றதான வேத வார்த்தையின்படி தேவன்தாமே இந்த ஊழியங்களையும் ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் விசுவாச குடும்பங்களையும் பெரியோரையும் சிறியோரையும் வாலிபர்களையும் கண்ணீர்களையும் தேவன்தாமே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேகமாக செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு சில சத்தியங்களை சொல்லி கடந்து போக பிரியப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகளை நான் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய முடிவு எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்? 2 வழிதான். ஒன்று, நாம் கர்த்தருக்குள் மரிக்க வேண்டும். இது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி இல்லைன்னு சொன்னால் கர்த்தருடைய வரிகளை பறந்து போயிடணும். இது 2 தவிர நமக்கு வேற வழியே இல்லை. வேற முடிவு இருந்தால் அது சரியில்லைன்னு அர்த்தம். ஒரு சபையுடைய நோக்கம் இல்லாவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கம், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதான நோக்கம், தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னன்னு சொன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் காணப்படணும். ஹல்லேலூயா. ஒன்று மரணத்தின் மூலமாக அது சம்பவிக்கலாம், இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையின் மூலமாக. இதுதான் நம்முடைய என்னது லக்கு, நோக்கம். இதுதான் நம்முடைய நோக்கம். இதை தவிர வேற ஒன்று இல்லவே இல்லை. இந்த நோக்கம் இல்லாமல் எதை செய்தாலும் அதை தேவன் அங்கீகரிக்க மாட்டார், அது யாராக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கிறோம். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். போதும். ஒவ்வொரு வசனமா நான் சொல்லி தேவனுடைய சித்தத்தின்படியா ஆவியானவர் நடத்தட்டும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது தேசமே. அந்த தேசம்னா யார்? அந்த தேசம் என்று யாரை சொல்லுகிறார்? தேசமே பயப்படாதே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் தேசத்தில் அடிமையாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. தாங்கள் கொண்டு போகப்படும்படியாக அழைக்கப்பட்டு சுதந்திரித்துக் கொள்ளும்படியான தேசம் கானான் தேசம். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே. அந்த தேசம் யார் என்றால் சபைதான் தேசம். பிரைஸ் தி லார்ட். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. வேகமா வாசிங்கம்மா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல், அவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிட்டவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அந்த தேசம் சுய தேசம், பரம கானான், பரலோகம். அந்த தேசத்திற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்தார், இரத்தத்தினாலே கழுவினார், பாவங்களை மன்னித்தார், நம்மை தெரிந்து கொண்டார், ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தார், சத்தியத்தை கொடுத்தார், உபதேசங்களை கொடுத்தார், வெளிப்பாடுகளை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்று அவர்களது அடையாமல் இருந்தாலும் கூட தூரத்திலே கண்டு அணைத்துக் கொண்டு விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். அந்த தேசம்தான் பரலோகம், பரம தேசம்.
அந்த பரம தேசத்தை அவர்கள் சுய தேசம் என்று சொன்னார்கள். அந்த தேசத்திற்கு போகும்படியாகத்தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் உண்டு, ஆனாலும் அவர்கள் பிறந்தார்கள், மரித்தார்கள், அதோடு அவருடைய காரியங்கள் முடியும். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. பரலோகத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நித்தியமாக தேவனோடு கூட பரலோக ராஜ்யத்தில் காணப்படும்படியாக பரம கானானின் தேசத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைப்பார்களானால், அதற்கு திரும்பி போவதற்கு. யாருக்காவது அப்படி என்ன இருக்கா? எகிப்தில கொமிட்டி காய்கள் உண்டு, வெள்ளை பூண்டுகள் உண்டு, இறைச்சி உண்டு அப்படின்னு நீங்க யாராவது திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க பரமகானானுக்கு போக தகுதியற்றவளாய் நாம் மாறிவிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த தேசத்தை காணாமல் அதை அணைத்துக் கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நாம் பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருக்கும்படியாக அழைக்கப்பட்டோம். அதற்காகவே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்றாங்க. ஒரு அலிலே சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. திரள் கூட்ட ஜனங்கள் தேவையில்லை. 6 லட்சம் புருஷர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து போனார்கள். அவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லோரையும் சேர்த்து வேத சாஸ்திரிகள், பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 14 லட்சம் பேர் இருந்திருக்க கூடும். ஆனா கானான் தேசத்துக்கு போனவர் 2 பேர் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேசமே பயப்படாதே. இந்த வசனத்தை வாசிங்கம்மா. இப்ப வாசித்த வசனம் வாசிங்க. தேசமே பயப்படாதே. அது இல்ல, எபிரேயர் 13:16. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், நினைப்பார்கள், நினைக்க கூடாது. விட்டு வந்ததை நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு சூழல் வரும்போது அதை திரும்ப பார்க்கறது, அதில் போய் தீட்டுப்படுறது, இதெல்லாம் கூடாது. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்முடைய தரிசனத்தின்படி நாம் ஓடிக்கொண்டேதான். வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, ஆதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதற்காக ஆராதிக்கிறோம்? எதற்காக ஒவ்வொரு பரிசுத்த நாளிலே பரிசுத்த ஆராதனை நாம் கலந்து கொள்கிறோம்? எதற்காக பாடுபடுகிறோம்? எதற்காக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம்? எதற்காக வெண்வஸ்திரத்தை உடித்துக் கொள்கிறோம்? எதற்காக தேவ பக்தியோடு நடந்து கொள்கிறோம்? பாடுபடுகிறோம், சகித்துக் கொள்கிறோம், துன்பப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், பலவீனப்படுகிறோம். இத்தனைக்கும் காரணம் என்னன்னு சொன்னா, பரம தேசத்தை நான் விரும்பினேன். அதான் காரணம். ஹல்லேலூயா. எதற்காக சபை? எதற்காக உபதேசம்? எதற்காக பரிசுத்த அபிஷேகம்? எதற்காக தேவன் அழைத்தார்? தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்தார். பரம தேசத்தை மேன்மையாக எண்ணுகிறவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், சபையை பார்த்துதான் சொல்லுகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட தேசம் என்றால் யார்? சபைதான் தேசம். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு யார் தலைவர்? யார் தலை? கிறிஸ்து தான் தலை. சபையின் உபதேசத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, எபேசியருக்கு எழுதும்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சபையில தலைமுறையாக மகிமை உண்டாகணும். சபை கூடுதல தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இங்கே சுயங்களுக்கு இடமில்லை, மாம்சத்திற்கு இடமில்லை, பெயர் பிரஸ்தாபம் விளம்பரங்களுக்கெல்லாம் இடமில்லை. சபை கூடுகிற போது கர்த்தர் எழுந்தருளுகிறார். இவர்கள் செய்கிற ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கு நிழலுக்கு ஒத்திருக்கிறது. பயபக்தியோடு கூட, பயத்தோடு கூட, நடுக்கத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், சேவிக்க வேண்டும். பரம தேசத்தை மேன்மையாக எண்ணின நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேசம் எது? பரலோகம் தான் நம்முடைய தேசம். ஹல்லேலூயா. பரம தேசம். அதற்காக இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட தேசம் தான் சபை. ஹல்லேலூயா. நான் எப்படி பார்ப்பேன்னு சொன்னா, ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனையிலேயும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் நான் ஆவிலே நினைக்கிறேன். ஹல்லேலூயா.
என் சபை, என் ஜனங்கள், என் ஊழியம், இதெல்லாம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் எந்த பேருமே இருக்காது. ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நமக்கென்று ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். இதன் நிமித்தமாக நாங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், தேறின ஒரு மனுஷனாய் மாற வேண்டும், தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும், மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். அவ்வளவுதான். ஆனா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசத்துல இருக்கிறோம் பரலோகத்துக்கு வருவாங்க. ஹல்லேலூயா. தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவங்களாம் வருவாங்க. அதுபடினால் ஒரு மேன்மையான நோக்கத்தோடு இந்த வருஷத்துல நாம் ஜீவிக்க வேண்டும். பரமதேசம் தான் என்னுடைய மேன்மை. நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார், தேசமே பயப்படாது. ஒருவேளை இந்த தேசத்தில் அநேக காரியங்கள் நடக்கலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், பிரச்சனைகள் நடக்கலாம், எல்லாமே சீர்கேடாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? யார்? அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், இந்த வருஷத்துல தேசமே பயப்படாத, பயப்படாத. ஏசாயா 41:10 வாசிங்க. பயப்படாதே. சீக்கிரம் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்? இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடிய மட்டும் அந்த தேசத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இந்த சபையின் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். ஊழியத்தை கொடுத்தாரா, அதுக்கேற்ற அபிஷேகத்தை தேவன் கொடுப்பார். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்படுகிற பொழுது ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணப்படுவான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக. ஆரோன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் பிரதான ஆசாரியனா இருக்கும்படியாக. நம்மை அபிஷேகம் பண்ண தேவன் ஒரு நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தான் நம்மை தேவன் அனுதினமும் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவர் இயேசு என் கூடவே இருக்கான்னு? எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் அவரை வைத்துக் கொள்றதில்ல. அவரை ஊருகாவா பயன்படுத்திடாதீங்க. அல்லேலூயா. அவர் தான் என் உயிர்னு சொல்லணும். அல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டு இருக்கும். பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். தேசமே பயப்படாத. சபையை ஒரு நாளும் ஒரு முறை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். ஒன்றும் செய்தப்படுத்தாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து என்ன சொல்லுகிறார்? நாம் மகிழ்ந்து களிகோர். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து களிகோர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று, அழுது விண்ணப்பம் பண்ணி உபவாசித்து அவர்கிட்ட கெஞ்சி இப்படி பெற்றுக்கொள்ற ஆசீர்வாதங்கள் உண்டு. அதே நேரத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகி மகிழ்ந்து களி கூர்ந்து தேவன் கொடுத்தார் என்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களும் உண்டு. ஹல்லேலூயா. சபையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ந்து களி கூறணும். ஹல்லேலூயா. ஏன்? சபை கூடுகிற போது ஆலயத்துக்கு போவோம் என்று வாருங்கள் என்று சொன்னபோது எப்படி இருந்தீங்க? மகிழ்ச்சியா இருந்தேன். ஆபகுக்கு தீர்க்கதரிசி தான் சொல்லுவார், அத்திமரம் துளிர்விடாம போயிட்டாலும் பரவாயில்ல, ஒளிவு மரம் பலனற்று போனாலும் பரவாயில்ல, அப்பயே நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்னு அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கன்னு கர்த்தர் சொல்றார். சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுதுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கணும். மகிழ்வோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். மகிழ்ச்சியோடு என்ன வந்தாலும் கர்த்தரை நம்பணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷ. சபைகளில் மட்டும் எப்பயுமே என்ன இருக்கக்கூடாது? என்ன இருக்கக்கூடாது? சபை கூடி வந்து ஆராதிக்கும் போது அங்கே என்ன வரக்கூடாது? கண்ணீரோ துக்கங்களோ வேதனைகளோ இருக்கக்கூடாது. சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருக்குள்ள களி கூறணும். களி கூறுறதுல 2 சத்தியம் உண்டு. ஒன்று, நம் பேரில் கர்த்தர் களி கூறுவார். சரியா?
நாம் கர்த்தருக்குள் களி கூறுகிற அனுபவமும் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஏன் ஏன் சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூர போயினும் கண்டு கொண்டார். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்குள் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளென்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்கணும். காரணம் என்ன? இயேசு என் சொந்த ரட்சகராய் என் உள்ளத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கிறவன ஒன்றுமே கவலையோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ நிந்தைகளோ அவமானங்களோ ஒன்றும் செய்ய முடியாது. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களிகூறு. பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஜெபத்துல மகிழ்ச்சியோடு குடும்ப ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். சபை கூடும்போது மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை ஆராதனை பண்ணுங்க. கர்த்தர் என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை. அது என்ன பெரிய காரியம்? ஒரு குஷ்டரோகி சுகமாகிறது பெரிய காரியமா என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு பார்வை இல்லாதவர் பார்வை பெற்றுக்கொள்வது பெரிய காரியமான என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லுவேன். எது பெரிய காரியம்? வாசிப்போம். சங்கீதம் 126 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். சீக்கிரம் வாசிங்க. 126. சீயோனின் சிறையிருப்பை சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் போதும். சிறையிருப்பு திருப்பப்படுவதுதான் பெரிய காரியம். அடிமைத்தனத்தின் சிறையிருப்பு. அது யாருடைய சிறையிருப்பு தெரியுமா? சீயோனின் சிறையிருப்பு. சீயோன்னா என்ன? இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடினால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன், சீயோனை தெரிந்து கொண்டு. தேவன் எங்கே வாசமா இருக்கிறாரா அதான் சீயோன். பிரைஸ் தி லார்ட். சபையிலே வாசம் பண்ணுகிறார் சீயோன். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வாசமா இருக்கிறார், நாம் தான் சீயோன். நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படிக்கு விரும்பினார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த சீயோனின் சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும். இந்த சீயோன் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா சிறையிருப்புல போய் மாட்டி கொண்டது. சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்துல
பாபிலோன் குமார்த்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனை உன்னை விடுவித்துக் கொள்ளுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. சபை எங்க போயிடுச்சுன்னா பாபிலோனுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்ப சபைகள் ஆடம்பரம், விளம்பரம், ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், பெயர் பிரஸ்தாபம், ஆண்டவரை வெளியே நிற்க வச்சுட்டு இவங்க தான் ஆராதிக்கிறாங்க. நிறைய சபைகள் தனக்காக, தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக, சுயநலத்துக்காக, பணத்துக்காக, ஆதாயத்துக்காக தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிற அந்த நாட்களில் அந்த சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நமக்கு தேவன் கொடுத்த ஊழியத்தில் நான் உண்மையா இருக்கணும். ஆமேன். பரிசுத்தமா இருக்கணும். ஆமேன். தாழ்மையோடு இருக்கணும். ஆமேன். தேவனுக்கு பிரியமான இருக்கணும். ஆமேன். அப்படிப்பட்ட சபையாக தான் தேவன் இந்த சபையை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்தால் ஆண்டோடைய வருகைக்கு நாம போகணும். பிரைஸ் தி லார்ட். அதை நம்பிதான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். மற்ற எந்த நோக்கத்தோட தேவன் இந்த ஊழியத்தை கொடுக்கல. தேவன் கொடுத்திருக்கிற ஆத்துமாவை, நீதிமொழிகள்ல வேத வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை குறித்து நீ நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையை ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ளும். அதனால அருமையான பாஸ்டர் ரஞ்சித் ஐயாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் கருசனையோடு, மிகவும் ஜாக்கிரதையோடு, விழிப்போடு நாம் இருந்து நமக்கு கொடுத்த ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். சீயோனின் சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. உலகம் சபைக்குள்ள வரக்கூடாது, மாம்சம் சபைக்குள்ள வரக்கூடாது, சுயங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது. சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அவருடைய எல்லாவற்றாலும் எல்லாவற்றையும் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையும் நம்மை உயிர்ப்பிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையும் நம்மை பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையின் மூலமா நாம் பாதிக்கப்படணும். அதன் நிமித்தம் தேவ பக்தியிலே வளர வேண்டும். அதற்காக தான் தேவன் சபையை ஊழியங்களையும் கொடுத்திருக்கிறார். இது உருவாக்கப்படக்கூடிய இடம், உடைக்கப்படக்கூடிய இடம். சீயோனின் சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும். இத்தனை வருஷங்கள் ஆகியும், இத்தனை நாட்கள் ஆகியும் இன்னமும் ஒரு அற்பமான காரியத்தில் நீங்கள் அடிமையா இருந்தால் இந்த வருஷத்தில் அந்த சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும். உண்மையில் இருக்கிறவன் கட்டுக்களை நான் அவிழ்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது 430 வருஷங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். சிறையிருப்பு திருப்பப்பட்ட பொழுது அணியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாய் புறப்பட்டு போனார்கள். அதே போல நாமளும் அடிமைத்தனத்தில் தான் இருந்தோம். தேவன் நம்மை விடுதலையாக்கினார். சிறையிருப்பில் நம்மை விடுதலையாக்கினார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மனக்கண்களை திறந்திருக்கிறார். என்னை தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நான் இந்த உலகத்தாரோடு அழிந்து போகும்படியாக அல்ல, உன்னதத்திலே பறக்கும்படியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். கோடிகளை போல குப்பையை கிளறும்படியாக அல்ல, கழுகளை போல சட்டைகளை விரித்து எழும்பும்படியாக தேவன் நம்ம அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பங்கள்ல எந்த சிறையிருப்பாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வருஷத்துல உன் குடும்பத்துல, இந்த ஊழியத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சிறையிருப்புகள் திருப்பப்பட்டோம். அப்போது புறஜாதிகள் இவருடைய சிறையிருப்பு திருப்பப்பட்டது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. சபைக்கு வந்து கொண்டு இன்னும் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களை பார்த்து தேவன் துக்கப்படுவான். சபைக்கு வந்து கொண்டு நான் பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லி
இன்னமும் நீங்க ஒரு விடுதலை இல்லாமல் இருப்பீர்களே, ஆனால் தேவன் துக்கப்படுவார். இந்த நாளிலே தேவாவியானவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு திருப்பப்படும். சீயோனாய் தெரிந்து கொண்டவனே, உன்னுடைய சிறையிருப்பு திருப்பப்படும். பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சீயோனை நீ விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உலகம் பிசாசு மாம்சம் நம்மை தொடக்கூடாது. நான் தேவனாலே பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டவன். தேவனுடைய மகிமைக்காய் என்னை தேவன் தெரிந்து கொண்டான். கர்த்தர் என் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயம் நாம் தான். ஹல்லேலூயா. பரிசுத்தாவினால முத்திரை போடப்பட்டு, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவனாலே அழைக்கப்பட்டு, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டு, தேவனாலே நடத்தப்படுகிற ஜனங்கள் தான் நாம். ஹல்லேலூயா. நம்மை பார்த்துதான் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிங்க, 25ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்கம்மா. 24 வாசிங்க. 24. களங்கள் தானியத்தினால் நிரம்பும். களங்கள் தானியங்களால் நிரம்பி இருக்கும். ஆலைகளில் திராட்சை ரசமும், ஆலயங்களில் திராட்சை ரசம், எண்ணெயும் வழிந்தோடும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துல தானியம் நிரம்பி இருக்கும் என்றால் என்ன? வேத வசனங்கள் தான் தானியங்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்திலிருந்து கொழுமையான பதார்த்தங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. புதிய வெளிப்பாடுகளை கொடுப்பார். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே தேவன் நம்மை நடத்துவார். இந்த ஆலயம் தேவனுடைய வசனங்களால் நிரம்பி இருக்கும், சத்தியத்தால் நிரம்பி இருக்கும், கட்டுக்கதைகளால் அல்ல, ஒரு மனுஷனுடைய போதையினால் அல்ல, வேத வசனங்களால் நிரப்பப்பட்ட ஒரு சபையாக இது காணப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? களங்கள் தானியத்தால் நிரம்பி இருக்கும். வேத வசனத்தின் வெளிப்பாடுகள், வேத வசனத்தில் இருக்கிற காரியங்களை பிட்டு கொடுப்பார். கண்கள் திறக்கப்படும், கர்த்தரை அறிந்து கொள்ளலாம். ஒரு தேறின அனுபவத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். களங்கள் தானியத்தால் நிரம்பி இருக்கும். திராட்சரசம், திராட்சரசம் சந்தோஷத்தை குறிக்கிறது, மகிழ்ச்சியை குறிக்கிறது. திராட்சரசம் சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் எப்போது மகிழ்ச்சி இருக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷம் காணப்படணும். ஹல்லேலூயா. இது துக்க வீடு அல்ல, இது மகிழ்ந்து களி கூறக்கூடிய இடம். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நமக்கு ஒரு தொடர்பு உண்டு. நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இயேசு இருப்பா. தேவ தூதர்கள் நாம் செய்கிற ஆராதனை கண்ணோக்கி பார்ப்பார்கள். சபை கூடுகிற பொழுது கர்த்தர் எழுந்தருளுவா. ஆவியான நம்மத்திலே உலாவி வருவார். 7 பொன் குத்தலுக்கின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிற நம்மத்திலே உலாவி கொண்டிருப்பார். நம்மோடு பேசுவார், உணர்த்துவார், கண்டிப்பார், சிட்சிப்பார், போதிப்பார். தேவன் அவருடைய சந்தோஷத்தினால நிரப்பி இருக்கிற ஒரு சபையாக திராட்சரசத்தை போல, திராட்சரசத்தை பார்க்கிறோம் இனிமையானவர். ஹல்லேலூயா. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மயமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மயமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும்
இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மயமே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகெல்லாம் மயமே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாலிப நாட்கள்ல கர்த்தருடைய பெரிய கிருபையினால் என்னை சுற்றி ஒரு 50 வாலிபர்களாவது இருப்பாங்க. நாங்கள் இரவு நேரம் 10 மணிக்கு அந்த ஜெபத்தை ஆரம்பித்தோன்னு சொன்னால் மறுநாள் காலை 4 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடக்கும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த முதல் ஒரு 3-4 வரிசையில் வாலிப பிள்ளைகள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வரும். அந்த தீர்க்க தரிசனம் அந்த வாலிப பிள்ளைகள் சொன்னால் அதை ஒருத்தவங்க வியாக்கியானம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தை எல்லாம் பார்த்து விட்டு பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் இருந்து பழகி விட்டு வந்ததுனால அந்த சபை கூடுதல் என்பது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். அது சந்தோஷத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் என்ன பண்ணுவோம், ஒரு பேக் எடுத்துக்கிட்டு 3 பாட்டு புக்கு, ஒரு பைபிளு, எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து சாட்டர்டே ஈவினிங் 6:30க்கு போனால் ஒரு டேரிங் மீட்டிங் முடிஞ்சு, அப்போல்லாம் பால் போட்ட காப்பிலாம் கிடையாது. அப்போ என்னது, கட்டங்காப்பி தான். அதை சாப்பிட்டு நைட்டு ஒரு மீட்டிங் முடிஞ்சு 10 மணிக்கு சிஸ்டர்ஸ் தனியாக பிரதர்ஸ் தனியாக ஷோவம் பண்ணி காலை 4 மணி வரைக்கும் ஷோவம் பண்ணி ஒரு பெரிய ஒரு அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எங்களுக்குள்ள. அதோடு சேர்ந்து ஆராதனையை முடித்து அதுக்கப்புறம் சாப்பாடு பந்தி பரிமாறெல்லாம் முடித்து சண்டே ஸ்கூல் ஊழியை முடித்து அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்து கிராம ஊழியங்களுக்கெல்லாம் போய் மறுபடியும் ஈவினிங் கூட்டத்தை முடித்தா எங்கள் சரீரம் எங்ககிட்ட இருக்கிற மாதிரியே தெரியாது. ஏதோ எங்களுக்குள்ள ஒரு நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கும், அது மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் கிருபையாக எங்களை நடத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனபடி நாள் சபைக்கு வந்து அந்த நாட்கள் முடிந்து நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போகும்போது எங்களுக்கு பெரிய துக்கமாக இருக்கும். ஐயோ, இவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அப்பா இப்படி இருந்தோமே. தேவ சமூகமும் திராட்சரசத்தை போல சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. சபையில் சந்தோஷம் நிறைந்து காணப்படணும், மகிழ்ச்சி நிறைந்து காணப்படணும், அபிஷேகம் நிரம்பி வழியணும், தேவ ஆவியானவன் நடத்தணும். ஹல்லேலூயா. ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும், உயிர்ப்பிக்கப்படணும், பரிசுத்தப்படணும், இன்னும் கர்த்தரை அறியணும். இதுதான் திராட்சரசத்தின் சந்தோஷம். ஹல்லேலூயா. இனிமையானவர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருப்பான். ஒவ்வொரு சண்டே சர்வீஸும் நமக்குள்ள தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கணும், அதை நம்ம உட்கொள்ளணும், அதை நாம் பலப்படணும், இன்னும் கர்த்தருக்குள்ள நாம் அறிந்து கொண்டு நாம் இன்னும் முன்னேறி செல்லணும். அதுதான் சபை. ஹல்லேலூயா. களத்திலே தானியங்களும் திராட்சை ரசமும். அடுத்து என்ன சொன்னா, எண்ணெய் நிரம்பி இருக்கும், அபிஷேகம் நிரம்பி இருக்கும். என் சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர், புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவன் கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். அதுக்கு அர்த்தம் என்ன? கொம்புன்னு சொன்னா மேன்மையின் அர்த்தம். எங்கேயோ குப்பையிலையும் தூசியிலையும் யாரும் அறியாமல் அசுத்தத்தில் இருந்த நம்மை கொண்டு வந்து தேவன் அபிஷேகம் பண்ணி சபையில கொண்டு வந்து நிறுத்தினார், மேன்மையாக வைத்தார். இந்த மேன்மை எப்படி கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைத்தது. இந்த மேன்மை எப்படி கிடைத்தது? இயேசுவின் இரத்தத்தினாலே கிடைத்தது. இந்த மேன்மை எப்படி கிடைத்தது? அபிஷேகத்தினாலே கிடைத்தது. தேவன் அழைத்தபடியினால், ரட்சிக்கப்பட்டபடியினால் கிடைத்தது. சபையும் உன் மேன்மையை அறிந்தால் உனக்கு நலமாயிருக்கும். மேன்மையாக வைப்பார். கொம்புன்னு சொன்னா பெலன் அர்த்தம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன். எப்பயுமே சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த பெலத்தின் மேல் பெலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். அப்படி ஒரு பெலத்தை தேவன் கொடுப்பார். கொம்புன்னு சொன்னா ஜெயன் அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த புது எண்ணெயினால சபையில எண்ணெய் வழிந்து ஓடணும், அபிஷேகம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா.
பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்லணும். சிறு பிள்ளைகள்லாம் எங்களுடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். எப்படியாவது எங்கள் நாட்களில் அந்த அனுபவத்தை தேவன் கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம். புது எண்ணெயால் புது மேளத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது மேளத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் நாளும் புதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் கண்களை மூடி கரங்களை தட்டி புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் 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 தயவு செய்து ஒருவரும் கண்களை திறக்க வேண்டாம். கூடுமானால் முழங்கால் படியிடுங்க. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. வாழை பிள்ளைங்களா முன்னாடி வாங்கய்யா. வாழை பிள்ளைங்க முன்னாடி வந்து முழங்கால் படியிடுங்க. ஓலா பாலா கதுடா பக துடா பைஷேடே பக துடா பக துடா மண்ணா ஷிரி பக துடா பக துடா பல்லங்க துடா பக துடா பலா ஷிபா கதினா கதுரா பலா கரா பலா கரா பலா கதிடா பலா ஷிபா கதுடா பக துடா பலா கதிடா பலா பக துடா பலா படா கதுடா பக துடா கனானா மண்ணா கதுடா பக துடா பலா கதிடா பலா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி கொம்பை எடுத்துக்கொண்டு போய் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாய் போனபோது இவன் தான் எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று வேதவசனம் சொல்லுகிறது போல ஆவியானவன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல ஒரு புதிய அபிஷேகத்தை தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீ விசுவாசித்தால் அதை இப்போதே பெற்றுக்கொள்ள முடியும். விடுதலையோடு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலையோடு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க சரீரங்களை விட்டு கொடுங்க.
Lava Bakadura Balakadura Makadura Shavakadura Manakadura Manakarabala Kiba Baba 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 Laba Bakadura வெக்கப்படாதீங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. லபா பாபா பாபா லபா லபா கதுரா பாலா கதுரா பாடா. புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது வெள்ளத்தால் எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. Bala bala bakadura bala bakadura bala bakadura புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் 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 புது வெள்ளத்தால் புதிய கிருபை புது கவியால் எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருக்குள்ள களி கூறுங்க, கர்த்தருக்குள்ள களி கூறுங்க. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஓ லபா பாபா லபா 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 கரா பலா கரா பலா கதிரா. ஹalleluya. வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி லபா 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 லகதிரா. ஷபா பாபா பாபா பலா பகதுரா மனா கரா பலா. ஷபாலா பகதுரா மனா கரா பலா கதுரா பலா. ஓ லபா கதுரா மா கதுரா பலா கதுரா பஷ்கவாடா. ஓ லமங்கதுரா மங்கதுரா பலா கதுரா மங்கதுரா பலா. ஹalleluya, 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 ஹalleluya. விடாதீங்க, விடாதீங்க, தொடர்ந்து கேளுங்க. அபிஷேகம், புதிய எண்ணெய், புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஓ லா பா 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 லா பா லா பா லா பா லா பா லா பா லா பா லா. இரவா லா பா கதுடா மா கரா பா லா கதுடா பா கதுரா பா லா கரா பா லா. ஓ லா பா 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 லா பா லா கதுடா மா கரா. விடாதீங்க, விடாதீங்க, கேளுங்க. ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. ஓ லா பா லா பா லா லா பா 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 லா பா லா. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். ஓ லா பா 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 லா பா லா கதுடா மா கதுரா பா லா. திகதுடா கதுடா பா லா கதுரா பா லா கதுடா பா கதுரா பா லா. சுபா கதுடா பா லா கதுரா பா லா பா லா. ஹalleluya. Bala banko turaba. Kabala banko turaba. சோத்திரம், சோத்திரம். அப்படியே அமைதியா உட்காருங்க, அப்படியே அமைதியா உட்காருங்க, உட்காருங்க பாப்போம். தேவ ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்.
உன் விருப்பத்தின்படி அல்ல, உன்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி உன்னை நான் வணைந்து கொள்ள போகிறேன். கொய்யவன் கையில களிமண்ண போல நம்ம ஒப்பு கொடுப்போம். நீங்க விரும்பாதீங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்லாம். கர்த்தர் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அதுதான் மேன்மையா இருக்கும். உங்க விருப்பத்தெல்லாம் தூக்கி போடுங்க. தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும். அப்படியே சொல்லுங்க, தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவ சித்தம் என்னில் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடா தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. முன்னறிந்து அழைத்தவர், முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கட்டி இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அந்த கழுதையை கட்ட விட்டு விடுங்கள். அது ஆண்டவருக்கு வேண்டும். நீ கட்டப்பட்டு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, உன் நிமித்தமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். நீ ஆண்டவருக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பல சிக்கல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பல பிரச்சனையூடாக இருக்கிற நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் தேவன் மகிமைப்படுவார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
அப்படியே உட்காருங்க, நேரம் அதிகமாயிடுச்சு. தொடர்ந்து அந்த செய்தியை இன்னும் பல வசனங்கள் உண்டு. அந்த வசனங்களை மட்டும் வாசித்துட்டு நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். 26ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க யாராவது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த இந்த வருஷத்துல உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட வைப்பார். ஹல்லேலூயா. குழுமையான பதார்த்தங்களை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. புதிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. அப்புறம் அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நாம் கர்த்தரை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இதுதான் நமக்கு அடையாளமே. நம்ம அடையாளமே என்னது? கர்த்தரை எப்போதும் துதிக்கிற துதி நமக்கு காணப்படணும். அப்புறம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறார். 27ஆம் வாசித்து நடுவில் இருக்கிறவன் என்றும் நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அறிந்து கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் எங்க இருக்கிறாரு? நடுவில் இருக்கிறார். என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் குடும்ப ஜெபம் பண்றீங்களா? அங்க இயேசு இருக்கிறார். விசுவாசிங்க. ஹல்லேலூயா. சபை கூடுகிற போது கர்த்தர் எழுந்தருளுகிறார். 7 பொன் குத்தொழுக்கு மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார்? நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் தேவன், வேறு ஒரு தேவன் இல்லை. கடைசியா சொல்லி முடிக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க குடியிருக்கிற பகுதியில், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, ஊழியத்தின் பாதையில ஒரு நாளும் என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா மகிழ்ந்து களி கூறணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய களஞ்சியத்துல, நம்முடைய களத்துல, ஆலயத்துல தானிய நிரம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. பஞ்சமே கிடையாது. வேத வசனங்களும் வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு நிறைய தேவன் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. திராட்சரசத்தின் இனிமையை தேவன் கொடுப்பார். எண்ணெயின் அபிஷேகத்தை தேவன் கொடுப்பார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இது தேவன் விசாரிக்கிற தேசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை விசாரிப்பார். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் அவர் பலத்தை கொடுப்பா, உன் குறைகளை நிறைவாக்குவா, நல்ல மேய்ப்பராய் நடத்துவார், இரட்சகராய் உன்னோடு கூட இருப்பா, பரிகாரியாய் இருப்பா. தேவன் நமக்கு போதுமானவராயிருப்பா. இப்படியாக அவருடைய கிருபையினாலே இவ்வளவாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். காரணம், பரம தேசத்தை மேன்மையாக எண்ணினார்கள். முடிவு நம்ம பரலோகம்தான். ஹல்லேலூயா. நம்முடைய முடிவு பரலோகத்தில் காணப்போம். அதற்காக தான் இந்த ஊழியம், அதற்காக தான் இந்த அபிஷேகம், அதற்காக தான் இந்த அழைப்பு, அதற்காக தான் இந்த சபை. சபையுடைய நோக்கம் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினா நிறுத்த வேண்டும். சபையின் நோக்கம் மகிமையின் சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையின் நோக்கம் நாம் தெய்வ சாயலாய் மாற வேண்டும். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு முன்குறிக்கப்பட்டோம். இந்த மேன்மையான சத்தியத்துக்காக நம்மை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபித்து முடிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களாக நம்ம எல்லாம் அப்படி எழுந்து நின்று நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஒப்பு கொடுத்தலோடு கூட எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும்
முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறப்பா. எல்லாரும் அர்ப்பணிப்போடு கூட என்னுள்ளம் உள்ளத்துல துடிக்க பண்ணினீரே ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறார். தேசம்னா என்ன? பயப்படாதே, நம்ம மகிழ்ந்து களிகூறணும். கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும்னா நம்ம மகிழ்ந்து களிகூற வேண்டும். என்ன கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறாரு? நம்முடைய சிறையிருப்பெல்லாம் திருப்ப போகிறார். நம்முடைய களத்தை தானியத்தாலும் திராட்சை ரசத்தினாலும் நிரம்பி வழிகிற எண்ணெயினாலும் கர்த்தர் நிரம்பி வழிய செய்ய போகிறார். கர்த்தர் நமக்கு நல்ல குளுமையான ஆகாரம் தந்து தேவன் அவர் நம் நடுவில் வாசம் பண்ண போகிறார். வாசம் பண்ணுகிறார். ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரம தேசத்தை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க தேவன் இப்படி எல்லாம் செய்வார்? இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் பரலோகத்தின் தூதை எனக்கு அனுப்பி இருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென். ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்பாக எல்லாம் ஒரு முறை அர்ப்பணித்தவர்களாக விசுவாச அறிக்கையிட்டு பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. சேனையின் கர்த்தர் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆமென். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஆமென். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கபனகர ஷபனகடபலகபனகரபன. ஆமென் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல நமக்கு குளுமையான ஆகாரத்தை நமக்கு தந்தார். அதற்காக நன்றி உடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான நம்முடைய பாஸ்டர் ஐயாவை தேவன் மத்தியில் பயன்படுத்தினுடைய மேலான தயவுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். ஐயாவோடு வந்திருக்கிற பிரதர்ஸ்க்காக கர்த்தர் அவங்களையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஐயாவுக்காக, சிஸ்டருக்காக, பிள்ளைகளுக்காக, அவங்க செய்கிற ஊழியங்களுக்காக, சபைக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானா ஐயா நம்ம மத்தியில் அடிக்கடி நம்ம அவரை அழைப்போம். வந்து கர்த்தர் அவங்க மூலமா நம்ம சபையை இன்னும் அதிகமாக திடப்படுத்தும்படியாக கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? எத்தனை பேருக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வந்தது? டிசம்பர் மாதம் முடியும் போது நம்ம கடைசி ஞாயிற்றுக்கிழமை தியானித்த செய்தி யாருக்கா ஞாபகம் இருக்கா? டிசம்பர் மாதம், அதாவது 2020 கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். புதிதாக்குகிற கர்த்தர்
இன்னைக்கு அதை உறுதிப்படுத்தும்படியாக திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை, புதிய எண்ணெயினால் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன், புதிய காரியம் நான் செய்வேன், புது பலன் எல்லாம் நமக்கு தேவன் பேசி இருக்கிறார். கர்த்தர் அப்படியே கிரியை செய்வார். அவருடைய மேலான இரக்கத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட நீங்கள் இடைப்பட்ட உடைய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. அருமையான பாஸ்டையாவை கொண்டு வந்து மத்தியில் பயன்படுத்தின தயவுக்காக உமக்கு நன்றி. உடைய கிருபை உள்ள கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் தேசமா இருக்கிறோம், நாங்கள் பயப்பட வேண்டாம் என்று எங்களை தைரியப்படுத்தி இருக்கீங்கப்பா ஆண்டவரே. நீங்க எங்களோடு இருக்கீங்க, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து நீர் செய்கிற பெரிய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள சிறையிருப்பிலிருந்து திருப்பப்பட்டு ஆண்டவரே தானியத்தால் திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்டு புதிய எண்ணெயினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரே வெட்கப்படாத ஒரு அனுபவத்துக்கு நான் கடந்து வந்து நீர் நடுவில் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து அந்த பரமராஜ்யம் போய் சேர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய கிருபை உள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அது சீக்கிரமான வரையை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பாஷையாவை பலப்படுத்துங்க. நான் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக. வந்த யாவருக்கும் இந்த நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வருகிறபடினால் நமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து கிரியை செய்யுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பென் எலோகிம் யெஷுவா ஹமஷியாக நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஷமா இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் நாடி முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன். எண்ணாகம 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை அதை நம்ம பாடி அந்த ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். அப்புறம் கடைசி ஆசீர்வாதத்தை நம்முடைய அருமையான சாம் பாஸ்டரை அவங்க சொல்லி அதோடு கூட நம்ம முடிப்போம். எல்லாம் இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இவரேகா இவரேகா யாவே இவரேகா இவரேகா யாவே Vaishmareka
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பிரசன்னாக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.